ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர் நம்மத்திலே வாசம் செய்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி எங்களுக்காக மரணத்தை ஜெயமாய் விளங்கி வெற்றி சிறந்த தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்கிற வசனங்கள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 100வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 100. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாளங்கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை ஜெயித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாததூதரை கண்டாக மகிழ்ந்தார், ஆக மகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாவத்திற்கு உத்தரம் மரித்தார், பரன் மரித்தார், ஒரே தரம் மரித்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், மயத்தை பணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் உள்ளங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்து பாடுபட்டு ஆண்டவரே எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர். எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நீக்கி ஒரு விடுதலையை தந்து எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை வைத்து சென்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் சுவாமி குறிப்பாக தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி குறிப்பாக ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000த்திற்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய வழிநடத்துதலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே நிறைவேற்றுகிறதாய் காணப்பட தேவநீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காக செபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்தார்களோ, உயிர்த்தெழுந்த தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற சமாதானத்தை பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும், உம்மடை கிட்டி சேரவும், ரட்சிப்பின் பாதையை பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கவும் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையை தெரிந்து கொண்டு உம்மண்டை நெருங்கி சேர தேவன் நீர் பிள்ளைகளுக்கு கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், ஆண்டவரே அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே வருகிற வாரம் நியமிக்கப்பட இருக்கிற மூப்பர்கள், உதவிக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை தேவநீர் ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிற எங்களுடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்களை ஏற்ற வேளையிலே எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து துதிக்க, ஸ்தோத்தரிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குறிப்பாக திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஆசிர்வதிங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள், தேவைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவநீர் சந்திங்க அப்பா. குறிப்பாக வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த உஷ்ண காலங்களிலே ஆண்டவரே பிள்ளைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழிநடத்துதல் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. இந்த மாற்றங்களினாலே பிள்ளைய சரீரங்களிலே எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவநீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் பிள்ளைகளை தாங்கி ஏந்தி வருகிறீர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் அப்பா. திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைடைய வாழ்க்கையிலே பலவீனங்களிலிருந்து தேவநீர் விடுதலை தந்து உம்முடைய கிருபையை காண்பித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி திருச்சபையிலே உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து ஊழியங்களிலேயும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் தேவநீர் பாராட்டுகிற கிருபைகள் எண்ணி, இரக்கங்களை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் மூலமாய், துதியின் வேலையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய ஐக்கிய பந்தியை நாங்கள் ஆண்டவரை இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனே தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே வருகிற வாரம் முதல் நடைபெற இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளிக்காக செபிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே தேவன் நீர் ஒத்தாசைகளை ஏற்படுத்தி தருகிற கர்த்தர், ஆண்டவரே ஒத்தாசைகளை ஏற்படுத்தி தந்து அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்மண்டை கிட்டி சேருவதற்கு இந்த ஆண்டு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தந்து பிள்ளைய ஊழியங்களிலே வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கான ஆசிரியர்களை தேவன் நீர் எழுப்பித்தாங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஊழியத்திலே தொடர்ந்து காணப்படட்டும். எடுக்கிற அனைத்து முயற்சிகளிலும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம்.
முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நேரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல்கள் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே அதை சொன்னார். அக்காலத்திலே இதோ அவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலதுபார்சிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். மத்தேயு 28 1 முதல் 8. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகள் யாரும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடல். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, தீகை தீடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு உன்
நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நாம் ஜெபிப்போம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிற கர்த்தர், உயிர் தெழுந்த தேவன் பிறருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் தந்து எப்போதும் வழி நடத்துகிற கர்த்தர், அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிறருடைய வாழ்க்கையிலே நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து பிறருடைய வாழ்வை தேவனீர் தொடர்ந்து மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருவதோடு இந்த 2025வது ஆண்டிலேயும் ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுந்த பண்டிகை அனுசரிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி, இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை இந்த உலகத்திலே வைத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் எவனமாய் சீஷருடைய சம்பாஷணையை கேட்டு கூட இருக்கும் பொழுது அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் பரமேழும் பொழுது பிள்ளைகளை தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த கர்த்தர், அதே போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்போதும் நன்மை செய்கிறவராய் தம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறார். அவருடைய பிறப்பிலே உரைக்கப்பட்ட வார்த்தையும் அதுதான், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தோடு இந்த உலகத்திலே பிறந்த தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் பரம் எழும் பொழுது அவர் நமக்காக வைத்து சென்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவர் சமாதானத்தை வைத்து சென்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நிறைவின் சமாதானத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஜீவனுள்ள தேவன் நம்மத்திலே அசைவாடும்படியாய் அந்த ஆவியானவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை நொறுக்கும் சுவாமி, என்னை உருக்கும் அப்பா, என்னை உருவாக்கி என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய மரணத்திலே இணைந்தோமையானால் அவருடைய உயிர் நம்முடைய வாழ்க்கையை உருக்கி உருவாக்குகிற தேவன், நம்முடைய வாழ்வை உயிர்த்தெழுந்த தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? எவனமாய் ஒரு களிமண்ணானது குயவனுடைய கரத்திலே தான் இஷ்டப்படி வணைவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுப்போம். நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராயிருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்துகிற தேவன், நமக்கு ஆண்டவர் பாராட்டின அனைத்து கிருபைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் 1000 நன்மைகளை தந்து நம்மை வழி நடத்தின தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் யாவும் கரம் தட்டி பாடிடுவேன். ஏனென்றால் அவர் எல்லோரியாய் இருக்கிறார். நம்முடைய ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் தீர்க்கிறார்.
நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து போடுகிறார். ஜீவ தண்ணீரை நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? அவர் ஷாலோமாய் இருக்கிற தேவன், ஷம்மாவாய் இருக்கிற தேவன், ரூவாவாய் இருக்கிற தேவன், ராஃபாவாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறார். பக்தன் பாடின பாடலை நாம் மனதார பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? உயிர் தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து வருகிற நன்மைகள் 1000, அதை நாம் எண்ணி ஆண்டவரை துதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. இன்னொரு முறை, எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா. வல்லமை தந்தாரேசு, நமக்கு வல்லமை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசு
தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை தந்து சமாதானத்தை தந்து விடுதலையை தந்து வழி நடத்துகிற தேவன். அவரை நாம் ஆராதிப்போமா? உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அவரை துதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை அழைத்து வந்த தேவன், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன். சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீட்பை ஏற்படுத்தி, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்வை ஏற்படுத்தி, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எப்போதும் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் எவனமாய் உயர்த்துகிறார், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பரமேறும் பொழுது தம்முடைய பிள்ளைகளோடு போகிறார். பிள்ளைகளுடைய சம்பாஷணைகளை ஆண்டவர் கேட்கிறார். அதை தான் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும். 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய்
தம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியிலே நாம் நேராய் செல்லும் பொழுது 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எதற்காக அவருடைய உயிர்த்தெழுந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியம் நிறைவு பெறுவது எதிலே இருக்கு சொல்லி பார்ப்போமே, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எந்த நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார் என்றால், அவர் தம்முடைய முகங்களிலிருந்து என்ன பண்ணுகிறாராம்? எல்லா முகங்களிலிருந்து உள்ள கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் அதுதான். சீஷர்கள் பயந்து காணப்படுகிற ஒரு சூழல், பதட்டத்தோடு காணப்படுகிற ஒரு சூழல், ஊழியத்தை வல்லமையாய் செய்துவிட்டு அது மாத்திரமல்ல பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு சூழல், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி சிந்தித்திருக்கிற ஒரு சூழல். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆகவேதான் சொல்கிறார், தம்முடைய முகங்களிலிருந்து உள்ள கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? துடைக்கிறவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை இனிமேல் பூமியில் இராதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையை நீக்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள் 6:16-14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் எழுப்பினார். நம்மையும், எப்படிப்பட்ட நம்மை? அடிமையில் இருக்கிற நம்மை, பாடுகளில் இருக்கிற நம்மை, வேதனைகளில் இருந்து இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்மையும் ஆண்டவர் தமது வல்லமையினாலே எழுப்புவார் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். அதே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரணத்திலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் என்ன பண்ணுகிறார்? முதற் பலனானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து நித்திரை அடைந்தவர்களுடைய வாழ்க்கை எவனமாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் உயிர்த்தெழுந்த தேவன் அவர் பரமேறும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னார். இதே உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவனமான காரியங்களை உணர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சில காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். முதலாவது பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு கூறுகிற முதல் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் என்ன பண்ணாதீர்கள்? பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்கிற அனுபவம் காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டாம். தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது பயம் வேண்டாம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், பயம் வேதனை உள்ளது,
பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பயம் எதற்கு காணப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வேதனைப்படும் பொழுது இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுத்துகிறது. இப்படி நடந்து விடுமோ, இப்படி காரியம் போய் விடுமோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, உயிர்த்தெழுந்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு என்ன வேண்டாம்? பயம் வேண்டாம். நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவேதான் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் உணர்த்தும் போது முதலாவது சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். மார்க் 16:8. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் காணப்படுகிறது? நம்மை போல பயம் நிறைந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர் சீக்கிரமாய் என்ன பண்ணினார்கள்? வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். ஏனென்றால் அங்கு பூட்டப்பட்ட கல்லறை எவனமாய் இருக்கிறது? திறந்து இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் எவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வைக்கப்பட்ட ஒரு கல்லறை, யாராலும் இதுவரையிலும் காணாத ஒரு கல்லறை. அது மாத்திரமல்ல, யார் நினைத்தாலும் அந்த கல்லறை என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. போர் சேவர்கள் அங்கு காவல் காக்குகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம், காவலாளிகள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வைக்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரமானது அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. காரணம் என்ன? கல்லறை என்ன பண்ணிருக்கிறது? திறந்திருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை நடுக்கம் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளை நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நடுக்கம் இருக்குமே. ஆனால் உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே எது வேண்டாம்? பயம் வேண்டாம். பயம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று சொல்லுகிறார். முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பயத்தை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இரண்டாவது நிலை, அங்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தப்படுகிற காரியம், முதலாவது பயம் வேண்டாம், இரண்டாவது சொல்லுகிறார் அவர் இங்கே இல்லை. நாம் விசுவாசிக்க வேண்டும். தோமாவை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. அவர் ஊழிய பாதையிலே நிறைவேற்றும் போது தம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் உணர்த்தினார், தாம் சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் என்ன பண்ணுவார்? உயிர் தெழுவார். ஆகவேதான் அதை உணராமல், அதை அறியாமல் அவருடைய வாழ்க்கை மீண்டும் தள்ளப்படுகிறது. காரணம் என்ன? எந்த ஒரு கல்லறையும் அப்படிப்பட்ட ஒரு கல்லறை இல்லை, புரட்டி போடத்தக்கதான ஒரு நிலை அங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயத்தை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். இரண்டாவது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அங்கு காணப்படுகிற சீஷர், அங்கு காணப்படுகிற காவலாளிகள் அங்கு உணர்த்தும் போது சொல்லுகிறார்கள், அவர் என்ன பண்ணல? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அவர் அங்கே இல்லை என்பதற்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், விசுவாசத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். முதலாவது சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். நாம் அனைவரும் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அறியாமல், சிந்திக்காமல் தங்களுடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் எங்கு செல்லுகிறது?
அந்த பழைய சிந்தனைக்கு நேராய் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை மீண்டும் பயத்துக்குள்ளாய் காணப்படுகிறது. இரண்டாவது, அவரை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் இங்கேதான் இருப்பார், எங்கேயும் போயிருக்கிற வாய்ப்பில்லை என்று சொல்ல. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சொல்கிறார்? இரண்டாவது நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இங்கே இல்லை என்பது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே மத்தேயு 28:6 கூட நாம் வாசிக்க முடியும். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அதே 28:6 வாசிக்கும் பொழுது வந்து பாருங்கள். இது யாருக்காக ஆண்டவர் இதை உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவிசுவாசமான அவநம்பிக்கையாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு. முதலாவது ஆண்டவர் சொன்னார் பயம் வேண்டாம் என்று சொன்னார். இரண்டாவது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் போது அவர் இங்கே இல்லை, அதை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? வந்து பாருங்கள். அவிசுவாசமாய் காணப்படுகிற பிள்ளைகள் வந்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்த கல்லறையாய் காணப்படுகிறது. யார் வேண்டாலும் சென்று பார்த்து வருவதற்குரிய ஸ்லாக்கியத்தை அங்கு இன்னும் வைத்திருக்கிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நாம் ஆண்டவரை அநேக நேரங்களிலே இன்னும் அவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மரித்தோரிடத்திலே தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகம் அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் சிலுவையிலே அறைந்த தேவனை நீங்கள் ஏன் இங்கு தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை என்பதை அங்கு உணர்த்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 24:3 வந்து பாருங்கள் என்று சொல்லும்போது உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர் அருகே நின்றார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்தை காணாமல் எப்படி காணப்பட்டார்கள்? கலக்கம் அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கை கலக்கத்துக்குள்ளான நிலைக்கு சென்று விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு, கலக்கமுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தை ஏற்படுத்தும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர்வதற்கு பிள்ளைடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் வந்து பாருங்கள், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்த்துகிறார். வாசியுங்கள். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் வந்து பார்த்தும் சிந்திக்காமல் ஆண்டவர் கூறின அந்த வாக்கு தத்தத்தை, இன்னும் சொல்ல போனால் தீர்க்கன் உரைத்த அந்த தீர்க்கரின் வார்த்தையை சிந்தியாமல் அவருடைய வாழ்க்கை இன்னும் அலக்களிக்கப்படுகிறது. காரணம் என்ன என்றால் அவிசுவாசமான நிலை, அவநம்பிக்கையாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் வந்து பாருங்கள். தோமாவை போல தோமா சொன்னான் அல்லவா, எவனமாய் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தை நான் என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன், விசுவாசிப்பேன். ஆண்டவர் அதற்காகவே பிரத்யேகமா என்ன பண்ணினார்? தோமாவுக்கு காட்சி அளித்தார். அதனாலதான் சென்னை பட்டணத்திற்கு வந்தார். யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அநேக நேரம் என்ன எப்படி இருக்கிறது என்றால் வந்து பார்த்தும் அங்கு ஒரு ஸ்திரீயை போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அழுது கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, அவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை யாரும் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தவராய் காணப்படுகிறார். 4வது நிலை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அடுத்தபடியாய் என்ன சொல்லுகிறார் என்றால்
வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இயேசு அடுத்தபடியாய் சொல்லும் பொழுது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி இருக்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை ஏன் மரித்தோரிடத்தில் தேடுகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்க மரித்தோரிடத்தில் நான் இல்லை, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், அவர் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே நாம் வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:7. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை என்ன பண்ணுங்கள்? நினைவு கூறுங்கள். கலிலேயாவில் இருந்த காலத்தில் அவர் உங்களுக்கு சொன்னதை என்ன பண்ணுங்கள்? நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அவர் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்த தேவனாய் காணப்பட்டார். முதலாவது நாம் பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், பயம் வேண்டாம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் அங்கே இல்லை, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் அவிசுவாசமான பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் வந்து பாருங்கள், அவர் வைத்த இடம் வெறுமையா இருக்கிறது, நீங்கள் வந்து பாருங்கள், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்பதை உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த தேவன் அவர் சொன்னபடி என்ன பண்ணினார்? உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அடுத்தபடியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்கும் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார்? உயிர்த்தெழுந்ததை வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய வருகையிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? எடுத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். முதலாவது மரித்தவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள்? எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் அதை உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது நமக்கும் உயிர்த்தெழுதலில் பங்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் என்ன பண்ணினார்? முதற் பலனானார். முதலாவது அவர் மரித்ததிலிருந்து என்ன பண்ணினார்? எழும்பினார். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கு பவுலடியார் மூலமாய் உணர்த்துகிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசை. ஆண்டவர் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரிசையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உயிர்ப்பிக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நமக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன், நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அது எப்போது என்றால், எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர்கள் அழிவில்லாதவர்களா என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். நாமும் எப்படி இருப்போம்? மறுரூபமாக்கப்படுவோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை
முதலாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் பயம் வேண்டாம் என்பதை உணர்த்தினார். இரண்டாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் அவர் இங்கே இல்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை உணர்த்தினார். உயிர்த்தெழுந்த தேவன் விசுவாசியாத பிள்ளைகளுக்கு, அவிசுவாசமான நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்கு வந்து பாருங்கள், அவர் அங்கே இல்லை என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அதன் பின்பு அவர் சொல்கிறார், அவர் சொன்னபடியே தீர்க்கரின் உரைபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியாய் பார்க்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுந்த சாயலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய மரிப்பதிலே நாம் இணைந்திருக்கிறோமே, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல சாயலிலும் நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்கும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் மரணத்தை எவனமாய் விழுங்குவார், ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து, தம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நாளிலே கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீக்கி விடுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நாம் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நம்முடைய நிந்தையை நீக்கி போடுகிற கர்த்தர், நம்முடைய கண்ணீரை நீக்கி போடுகிற கர்த்தர். நமக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம் அனைவரும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக சனிக்கிழமை பாடர் குழு பயிற்சி வழக்கமான நேரத்திலே 8 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே காலை உபவாச ஜெபம் வழக்கமான நேரத்திலே 10:30 மணிக்கு காலையிலே வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறும். ஏல பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் 5வது வாரம் இந்த மாதத்திலே இல்லாதபடினாலே, குறிப்பாக அடுத்த மாதம் ஆண்டவர் நமக்கு சித்தமானால் சாட்சி மற்றும் பால் ஆராதனையாக நாம் அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. சில முக்கியமான அறிவிப்புகளை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். ஐஎம்எம் டொனேஷன் புக் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் அதை வைத்திருக்கிறீர்கள். இருவர் அது உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், அதை நீங்கள் இந்த நாளிலோ அல்லது நாளை தினத்திலேயோ நீங்கள் அதை போதகிடத்திலே நன்கொடையினால் அதை சமர்ப்பிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஐஎம்எம் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் மே மாதம் 11ஆம் தேதி ECI வில்லிவாக்கம் திருச்சபையிலே வைத்து மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அந்த நாளிலே குருக்கள் பரிசு அந்த நாளிலே குலுக்கி அந்த நாளிலே கொடுக்கப்படும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதை பத்திரமாக வைத்து அதற்கான காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளும்படி விசுவாசத்தோடு மேற்கொள்வோம். ஆகவே நீங்கள் அதை மனதிலே கொண்டு செயல்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சுயவெறுப்பு உண்டியல் இன்னும் ஒரு 5 உண்டியல்கள் சுமார் வர இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இன்னும் சுயவெறுப்பு உண்டியல் நீங்கள் படைக்காதவர்கள் வருகிற வாரத்திலே நீங்கள் அதை சுயவெறுப்பு உண்டியல்களை நீங்கள் படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளியானது நம்முடைய திருச்சபையிலே வருகிற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை மூப்பர்கள் நியமனம் இருக்கிறபடினாலே அது 12 மணி 11 மணி ஆகிவிடும். அதன் பின்பு பிள்ளைகளை அமர வைப்பது கடினமான காரியம். ஆகவே அந்த நாளிலே தவிர்த்து திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் திங்கட்கிழமை முதல் நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 குடும்பத்தின் பிள்ளைகள் விடுமுறை வேதாகம பள்ளிக்கான நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் அதற்கு நன்கொடை தேவைப்படுகிறது. அன்பின் விருந்து காரியங்களை சந்திக்கவும், அது மாத்திரமல்ல பரிசுகள் வாங்குவதற்கும் நன்கொடை தேவைப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய நன்கொடைகளை தந்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் காலமில்லை.
குறுகிய காலகட்டத்திற்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினத்திலே ஆலயம் அலங்காரம் செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக, போதகர் சார்பாக நன்றியினை பிள்ளைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சில முக்கியமான அறிவிப்புகள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரம் அறிவித்தபடி இந்த வாரமும் அறிவிக்கிறேன். மூப்பர்கள், அடுத்த 2 ஆண்டுகளுக்கான மூப்பர்கள் நியமனம் நம்முடைய திருச்சபையிலே திரு அகஸ்டின் இம்மானுவேல் ஐயா அவர்களும் திரு பிராங்க்லின் சாம்சன் அவர்களும் மூப்பர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உதவிக்காரர்களாக, ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களாக, ஆண்கள் ஐக்கியத்தின் பொறுப்பாக திரு ரத்தன்குமார் ஐயா அவர்களும், பெண்கள் ஐக்கியத்தின் பொறுப்பாக திருமதி செல்வி ரத்தன்குமார் அவர்களும், அது மாத்திரமல்ல நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளராக திருமதி ரூத் அவர்களும் இதிலே பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் நீங்கள் அனைவரும் அந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் அந்த நாளிலே நம்முடைய மூப்பர்களையும் அது மாத்திரமல்ல ஐக்கிய பொறுப்பாளர்களையும் பிரதிஷ்டை செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இசி ஒழுங்கின்படி இதை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளிக்காக தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆராதனை முடிந்த பின்பு ஒரு சிற்றுண்டி உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஆகவே நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அதற்கு நன்கொடை கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பூக்காக நன்கொடை கொடுத்த பிள்ளைகள், அது மாத்திரமல்ல பூ வாங்கி கோர்த்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் திருச்சபையாக போதகர் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நம் அனைவரும் அதற்கு முன்பதாக நம்முடைய பாடகர் குழு சிறப்பு பாடலை இப்போது பாடுவார்கள். நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலை பாடுவார்கள். என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். ஜெயமாக விழுங்கினீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி களிப்பாய் மாற்றுவீரே.
சாத்தானின் சகல வலிமையை வென்று சிலுவையில் ஜெயம் தந்தீரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. பாவியாம் என்னை பிள்ளையாய் மாற்றி இயேசு மரித்தீரே. பூரண பல நான் பரலோகில் பெற்றிட இயேசுவே உயிர்த்தீரே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. காலம் யாவையும் செய்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் செய்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். நீயும் விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைத்திடுவார். பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 102வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். பாடல் எண் 102, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே எழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த
தேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே ஏமாவூர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே ஏமாவூர் சீடர்களே எல்லா மன இருள் நீக்கினாரே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே ஏமான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்துக் கொள்வோம் பரிசுத்தமாகுதலை பயத்தோடெங்கும் காத்துக் கொள்வோம் ஏக்கால தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே ஏக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே நாம் அனைவரும் செபிப்போம், செபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த தேவன் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பயத்தை நீக்கி போடுகிற கர்த்தர் பிள்ளை வாழ்க்கையிலே விசுவாசத்தை தந்து அவிசுவாசத்தை நீக்கி போட்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே நம்மை இணைத்த தேவன். அதை உணர்ந்து ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் உயிர்த்தெழுந்த நன்னாளை நாங்கள் அனுசரிக்கவும் தேவன் நீர் பாராட்டுகிற கிருபைகள் எண்ணி இரக்கங்கள் எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. இப்போதும் சுவாமி உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைய இருக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆண்டவரே அன்பின் விருந்திலையும் உம்முடைய வழிநடத்தலின் கரம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை தேவநீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய கிருபையின் வழிநடத்தலுக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் ஆண்டவருடைய ஐக்கிய பந்திலே நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்துக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீஷர் கூறியது. உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்பு கண்டு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை, பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகமாக்கின எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரேருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தனிலே அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும்
பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை பட்சமாய் அழைக்கிறேன். கண்ணோக்கி பா
பான அப்பமும் அன்பாக ஈகிறீர். மெய்யான திவ்ய அமிர்த உட்கொள்ள செய்கிறீர். என் பக்தி ஜீவன் இதனால் நீர் விருத்தியாக்குமே. உந்தன் சரீரம் இரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. ஏனாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. வீடாய்த்த பூமியில் என் பசியாருமே. நீர் போஷிக்காவிடில் திக்கற்று சாவேனே. தெய்வீக போஜனம் மெய்மன்னா தேவரே. மனோரின் அமிர்தம் என் ஜீவ ஊற்று நீர். உன் தூய
நாம் அனைவரும் பாடல் புத்தகத்திலே 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். ஜெபம் செய்வோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை நீ இரக்கங்களை நீ உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஐக்கிய பந்தியில் இணைந்த நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர்வதற்கு தேவ நீர் எங்களுக்கு அதிகமாய் கிருபை வரங்களை தந்து உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த தேவ நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தேவன் நீர் பிள்ளைகளுடைய தேவைகளை பாரங்களை அனைத்தையும் நீக்கி போட்டு உயிர்த்தெழுந்த கர்த்தர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே அனைத்து நிந்தைகளையும் நீக்கி போடுகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. வரும் நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத பிரசனம் தொடர்ந்து எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்று அனுபவிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்திலே எங்களோடு கூட இருந்து தேவன் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு காரணமாயிருந்த கொடுத்த ஒத்துழைத்த அனைத்து குடும்பத்திற்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உம்முடைய ஆலயத்தை அலங்காரம் செய்த அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் செயல்பட்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் நிவர்த்தி செய்து தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே மூப்பர்கள் நியமனம் மற்றும் விடுமுறை வேதாகம பள்ளிக்காக செபிக்கிறோம். அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க. அதற்கான தேவைகளை தேவனை சந்தித்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். சபையாக
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.